வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. அஸ்தினாபுரத்தில் பாண்டு புத்திரர்களும் திருதராஷ்டிரனுடைய 100 குழந்தைகளும் உற்சாகமாக விளையாடிக்கொண்டு வளர்ந்தனர். அவர்கள் எல்லோரையும் விட பீமசேனன் தேக பலத்தில் மிஞ்சி இருந்தான். விளையாட்டுகளிலெல்லாம் அவன் துரியோதனாதியரை தலைமயிரை பிடித்து இழுத்தும் அடித்தும் தொந்தரவு செய்வான். அவர்களில் 10 பேர்களை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்குவான். அவர்கள் மூச்சு திக்குமுக்காடி திணறும் வரையில் அவர்களுடன் தண்ணீரில் மூழ்கி இருந்து பிறகு மேலே வருவான். மரத்தின் மேலேறி அவர்கள் பழம் பறித்து கொண்டிருக்கையில் இவன் கீழே இருந்து கொண்டு மரத்தை உதைப்பான். மேலிருந்து பையன்கள் பழங்களைப் போல மரத்திலிருந்து கீழே விழுவார்கள். பீமனுடைய விளையாட்டினால் திருதராஷ்டிரனுடைய குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் எப்போதும் காயமாகவே இருக்கும். இத்தகைய பால்ய சேஷ்டையினால் குழந்தை பருவம் முதற்கொண்டு திருதராஷ்டிர புத்திரர்களுக்கு பீமன் பேரில் அதிக விரோதம் ஏற்பட்டு வந்தது. போதிய வயது வந்ததும் எல்லோரும் கிருபாச்சாரியாரிடம் ஆயுத பயிற்சியும் வித்யாபியாசமும் பெற்று வந்தார்கள். பீமசேனன் பேரில் துரியோதனன் கொண்ட பொறாமை அவனுடைய மதியை கெடுத்து செய்யக்கூடாத செயல்களில் துரியோதனனை ஏவிற்று. துரியோதனனுக்கு பெரிய கவலை. தன் தகப்பனார் பிறவி குருடராகையால் ராஜ்யம் பாண்டுவின் வசம் போய்விட்டது. ஆகையால் யுதிஷ்டனை யுவராஜ பட்டாபிஷேகம் பெறுவான். பிறகு அவனே அரசனாவான். கண்ணில்லாத திருதராஷ்டிரன் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருக்கிறான். இவ்வாறெல்லாம் எண்ணி பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று நிச்சயித்தான். அவனை கொன்றால் பாண்டவர்களுடைய கொட்டம் முழுவதும் அடங்கிவிடும் என்று எண்ணி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்தான். அவனை கங்கையில் தள்ளிவிட்டு பிறகு அர்ஜுனனையும் யுதிஷ்டனையும் பிடித்து சிறையில் போட்டு பூமியை ஆள்வோம் என்று துரியோதனனும் அவன் தம்பிகளும் தீர்மானித்தார்கள். ஒரு நாள் துரியோதனன் ஜலக்கிரீடைக்கு வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்தான். எல்லோரும் கங்கை கரையில் விளையாடிவிட்டு போஜன பண்டங்களை புசித்து களைப்புற்று கூடாரங்களில் தூங்கினார்கள். பீமசேனன் எல்லோரையும் விட அதிகமாக விளையாடினவனானபடியாலும் அவன் தின்ற பண்டங்களில் மயக்கம் தரும் மருந்து கலந்திருந்தபடியாலும் மயக்கம் மேலிட்டு ஜலக்கரையிலேயே தரையில் படுத்து தூங்கி போனான். அந்த நிலையில் துரியோதனன் அவனை காட்டு கொடிகளினால் மெல்ல கட்டி போட்டு கங்கையில் தள்ளிவிட்டான். அந்த இடத்தில் துரியோதனன் முன்பே உத்தரவிட்டிருந்தபடி ஜலத்தில் கூரிய சூலங்கள் நடப்பட்டிருந்தன. அவற்றின் மேலே விழுந்த உடனே உயிர் போய்விடுவதாக இந்த ஏற்பாடு. தற்செயலாக பீமன் விழுந்த இடத்தில் சூலங்கள் இருக்கவில்லை. ஜலத்தில் இருந்த கொடிய விஷப்பாம்புகள் பீமனை கடித்தன. அவன் உணவில் சேர்க்கப்பட்டு அவன் உட்கொண்டிருந்த விஷம் இந்த பாம்புகளின் விஷத்துடன் கலந்து ஒன்றை ஒன்று கண்டித்து விட்டது. பீமசேனன் விஷத்தால் துன்பம் ஏதும் நேராமல் விழித்து கொண்டான். விஷப்பாம்புகள் நிறைந்ததும் சூலங்கள் நட்டிருந்தமான நீர் நடுவில் தள்ளப்பட்ட பீமன் செத்தே போனான் என்று எண்ணி மற்றவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு துரியோதனன் ஊருக்கு திரும்பினான். பீமசேனன் எங்கே என்று யுதிஷ்டன் கேட்டதற்கு அவன் நமக்கு முன்னேயே நகரத்திற்கு போய்விட்டான் என்று துரியோதனன் சொன்னதை யுதிஷ்டன் நம்பினான். வீட்டுக்கு போனதும் தாயார் குந்தியை பார்த்து, அம்மா, பீமன் எங்கே? அவன் எங்களுக்கு முன்னேயே வந்தானாமே, அவன் இங்கே வந்துவிட்டு வேறு எங்காவது போனானா என்று மனக்கலக்கமடைந்து விசாரித்தான். பீமன் திரும்பி வரவில்லை என்று தெரிந்ததும் ஏதோ மோசம் நடந்திருப்பதாக சந்தேகப்பட்டு யுதிஷ்டனும் தம்பிகளும் வனத்திற்கு திரும்பி போய் எல்லா இடமும் தேடி பார்த்தார்கள். ஆனால் பீமன் சிக்கவில்லை. மிக்க விசனத்துடன் வீடு திரும்பினார்கள். பிறகு ஜலத்தில் விழித்து கொண்ட பீமன் நீந்தி கரையேறி எங்கேயோ அலைந்து தனியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். குந்தியும் யுதிஷ்டனும் அவனை கட்டி தழுவி கொண்டார்கள். விஷங்கள் உடம்பில் கலந்து முன்னைவிட அதிக தேகபலம் கொண்டவனாகிவிட்டான் பீமன். குந்தி விதுரனை கூப்பிட்டு அவனிடம் ரகசியமாக, துரியோதனன் கொடியவன், கெட்ட எண்ணம் கொண்டவன். ராஜ்யத்தில் ஆசையுபைத்து பீமனை கொல்ல பார்க்கிறான். என் மனம் கலங்குகிறது என்றாள். இதை கேட்ட விதுரன், நீ சொல்வது உண்மை. ஆனால் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதே. துஷ்ட சுபாவமுள்ள துரியோதனை நிந்தித்தால் இன்னும் அதிக துவேஷம் உண்டாகும். உன்னுடைய புத்திரர்கள் பூரண ஆயுள் படைத்திருக்கிறார்கள். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்றான். யுதிஷ்டன் பீமனை பார்த்து, நீ பேசாமல் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் இனி ஒருவரை ஒருவர் ஜாக்கிரதையாக காப்பாற்றி கொண்டு உயிருடன் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தான்.
பீமன் திரும்பி வந்துவிட்டதை பார்த்து துரியோதனன் வியப்படைந்தான். பொறாமையும் துவேஷமும் அதிகரித்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு தாபமடைந்து இளைத்துப் போனான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.